என்னம்மா பவானி, நடசாத்திர நேரத்துல வந்திருக்க? ஒண்ணு இல்ல சாமி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆத்தாள கும்பிடலனா எனக்கு தூக்கமே வராது. அப்படியா? அம்பாள நன்னா சேவிச்சுக்கோமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். அம்மா சீக்கிரமா பிரகாரத்தை சுத்திட்டு வா, நடைய சாத்த போறேன். சரிங்க சாமி. இவன் வேற வந்துட்டானா? அவ்வளவுதான், லேசில கிளம்ப மாட்டானே. சங்கரா, நடைய சாத்திர நாழி ஆயிடுறா. நான் கோவில சீக்கிரமா புட்டிட்டு ஆத்துக்கு போகல, வீட்டுல என் ஆத்துக்காரி நடைய சாத்திடுவாடா. கும்பிட்டது போறோம். கண்ணா, கண்ணை திறந்து கொஞ்சம் கருணை காட்டுறா. சாமி, நாளைக்கு நடக்க போற சிலம்பு சண்டையில நான் ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற நடுவுல வந்து சும்மா. என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த ஆள் மூஞ்சில கறி போட்டு வைக்க போறது அந்த மாடு சாமிதான். கறி போட்டா? ஆமா சாமி, யார் மத்தவங்க மூஞ்சில முதல்ல 3 கறி போட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படி இந்த ஆளு தோக்க போறது உறுதி. அதனால பேசாம இந்த ஆளு குங்கும போட்டு மட்டும் வச்சுக்கிட்டு கோயிலே உட்கார சொல்லுங்க. சாமி, நாளைக்கு இவ மாமா மூஞ்சில 3 கறி போட்டு வச்சு இவ மூஞ்சில கரிய பூசல என் பேரு என்னது இது? சங்கர் இல்ல. பாக்கலாமா? பார்க்கலாம்.
എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ஐயா, தண்ணிய காணுமா? தண்ணி காணுமா? யாரா தண்ணி எடுத்தீங்க? தண்ணி குடுக்கறா, கட்டெல்லாம் எழுது. கொண்டா கொண்டா கொண்டா, இந்தா புடிச்சோ புடிச்சோ, போய்க்கோ. ராமு, டே ராமு, அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேக்குறியா? ஏதோ சாணக்குறி. என்ன புரிஞ்சுதா? புரியலையா? ரொம்ப ஈஸி. மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம். சிகப்பு பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம். அவ என்ன விரும்பணும்னு நீ பிள்ளையார்கிட்ட வேண்டிக்க. ஆண்டவா, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே. மஞ்சப்பூ சாணத்துல ஈ. பவானி என்ன விரும்புறா. நம்ம பர்சனாலிட்டி. சிகப்பு புலி ஈயா? சாணத்திலையும் சந்தேகமா? ஒரே குழப்பமா இருக்கு. டே ராமா, வாடா. உட்கார்றா, மரியாதைலாம் வேண்டாம். இப்ப பவானி என்ன விரும்புறாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏய், என்னடா பேனா எடுக்கிற? ஓஹோ, கடுதாசு மூலமா காதல தெரியப்படுத்தலாங்கிறியா? வாச்சி, நீ பெரிய ஆளுதான். என்ன எழுதலாம்? அன்பே, ஆருயிரே. எதுக்குற கை எடுக்கிற? வேண்டாங்கிறியா? பழைய பாணிங்கிறியா? சரி, புது பாணியில எழுதிடுவோம். பவானி, உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி? நீட்டுடா. இது என்னடா, அவளே அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்டுற. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. அடேங்கப்பா, அசத்தல். ராமு, இது என்னடா தேங்காயில எடுத்துட்டு வர? இப்படி ஒரு அருமையான காதல் கவிதை எழுதுறதுக்காக திருஷ்டியா? சுத்து சுத்து. அஜு ஆஜிக்கு அமுக்கு அஜிக்கு அமுக்கு அஜிக்கு அமுக்கு அஜிக்கு. அது அனீச்ச. அது ஒரே திருஷ்டி. ராமு, இந்த லெட்டரை பவானி கிட்ட கொண்டு போய் கொடு. அவ படிச்சிட்டு சந்தோஷப்பட்டா நான் தான் தெரிவி, கோவப்பட்டா குருவி மாதிரி பறந்துரு. இந்த கடுதாசி வாங்கிக்க. ராத்திரியில போ. கோ பை நைட். நைட் பிளாக், யூ பிளாக். கோலா, ஆல் தி பெஸ்ட்.
அடங்குப்புறானே, எந்த காவலி பையன் எனக்கு காதல் கடிதாசி எழுதினா? காதல் கடிதாசியா, மொட்டை கடிதாசியா? கையெழுத்திய காணோம். யாரை விடும் தூதா? கொஞ்சம் இரு. காதல் கடிதாசி கொண்டு வந்த உனக்கு ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அந்த உலக்கையை கொண்டு வந்து உன் தும்பிக்கையை ஒரு கை பாக்குற. கொஞ்சம் இருங்க சார், போயிடாதீங்க, வந்துடுற. ஹே ராமு, நில்லு. அந்த லெட்டர் யார் கொடுத்ததுன்னு சொல்லி, இல்லாட்டி உன் மணி உடைச்சுவேன். நில்லு ராமு, நில்லு. போறியா? போ. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் ஆப்பிட மாட்டேன். அன்னைக்கு உன்னை இதே உலக்கையால உன் தும்பிக்கை உடைக்கல, என் பேர் பவானி இல்ல. இந்நேரம் ராமு லெட்டர் கொடுத்திருப்பான். பவானி படிச்சுட்டு அப்படியே அப்படியே சந்தோஷ கடல்ல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடா தண்ணியில தள்ளி விட்ட? போன காரியம் என்னாச்சு? லெட்டர் கொடுத்திருப்பிய, அவ படிச்சிருப்பாளே, சந்தோஷப்பட்டிருப்பாளே. இல்லையா? கோவப்பட்டாளா? துரத்துனாளா? ஐயோடா, கதை அப்படி போதா? ராமு, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். எங்கேயாவது அவளை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுத்துறாத. என்ன புரியுதா? ஓகே, கை கொடுறா. உன்னால் முட்டிக்கும் தம். அண்ணா உட்காருங்க. தங்கசாமி சேட்டனும் வரணும் வருது வருது. பம்பளக்குட்டி, இவர்தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனால தான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். ஏய், என்னடா அது விசிறு வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடி பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே, உள்ள வச்சிருந்தா ஓமன குட்டியோட சேர்ந்து நாமெல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறிடுவோம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி புட்டா? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டிருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கடா. டேய், என்னது பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. ஏங்க, கொஞ்சம் தனியா பேசுங்க. அந்த பையல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே, போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியாந்தான். அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்க ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்புக்கு இப்படி பேசினா தரகரை மாத்திடுவேன். அது ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உனக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க മാട്ടേൻ. എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ. നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே. ஏய், என்ன கடி? பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. എന്താടാ ചുമ്മാ? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ ഞരമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പിടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோண கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணம் பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே,
உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. யா! ஆ, ஊ, ஆ, ஊ, ஆ, ஆ. ஐயோ, எதுக்குடா இவன் இந்த கத்து கத்துறான்? போய்ந்தா உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். ஹம். அம்முக்குட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാരൻ ഏതാ എന്റെ വലത്തുകാൽ ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി அம்முக்குட்டி காலை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போயா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குன்னு தாங்கறியாடா? புள்ளம்படி தலையா போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത്. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അഴിച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க. ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിக்க വേണ്ടിയതാ. ചേട്ടാ, ചേട്ടാ, ഞാൻ പോട്ടാ, പോട്ടാ. நான் வரட்டா? முடியாது. நான் வரட்டே. நான் வரட்டா? பிரிச்சிருங்க. விரட்டோ விரட்டு விரட்டுறாங்கடா. முதலிரவுக்கு முன்னாலே முட்டி பேத்து